வணக்கம் அன்பர்களே. யோகக்ஷேமம் வகாமியகம், இது பகவத்கீதையில் 9வது சாப்டரில் 26வது ஸ்லோகத்தில் வருது. அனன்யாஸ் சிந்தையன் தோமாம் ஏஜனாபர் விபாசதே தேசாம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாமியகம். இது நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 30வது ஸ்லோகம். யோகக்ஷேமம் வகாமியகம், இந்த வார்த்தையை வச்சு தான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இது ஒரு அந்தணருடைய கதை. அவர் கங்கைக்கரை ஓரமாக ஒரு கிராமத்தில் தன் மனைவியோடு வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் பேர் ராமச்சந்திர பிரபு, அவருடைய மனைவி பேர் சீதாதேவி. இந்த ராமச்சந்திர பிரபுவோட டெய்லி ரூட்டீன் என்னென்னா, காலங்காத்தால் வந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமாக பகவத்கீதையிலேருந்து சர்டன் போர்ஷன்ஸை படிப்பார். அது படித்து முடிச்சதுக்கப்புறம் ஊஞ்சவரத்திக்கு கிளம்பிடுவார். அந்த கிராமம் முழுக்க ஊஞ்சவரத்தி போய் அவங்க கொடுக்குற அந்த அரிசி பருப்பு மற்ற தானியங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை வச்சு தான் சீதாதேவி வந்து சமையல் பண்ணுவாங்க. அதை சமையல் பண்ணதுக்கப்புறம் அதை கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிடுவாங்க. இது டெய்லி ருட்டீன். இந்த சந்தேகங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப சுலபமாக வருங்க. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் வரும். சொல்லப்போனால் நம்ம ரெகுலராக பண்ணுற விஷயங்கள்லேயே சந்தேகம் வரும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம காரை பூட்டிகிட்டு வருவோம், பூட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் வந்துடுவோம். வந்ததுக்கு அப்புறம் இந்த காரை பூட்டினோமா இல்லையான்னு நமக்கு சந்தேகம் வரும். இப்போது கையில் ரிமோட் வந்துருக்க, அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். முன்னெல்லாம் எப்படின்னா திரும்பியும் ஹோல் டிஸ்டன்ஸ் நடந்து போயிட்டு இந்த கார் பூட்டியிருக்கா, உண்மையிலேயே பூட்டியிருக்கோமான்னு பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி வருவோம். இது போல் சின்ன சின்ன சந்தேகங்கள் வாழ்க்கையில் நிறைய உண்டு. நம்ம ரெகுலராக பண்ணுற விஷயங்களே நிறைய சந்தேகம் வரும். இந்த ராமச்சந்திர பிரபுவுக்கும் சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்? இந்த யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதில் தான் சந்தேகம். அதாவது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னென்னா, நின்னை சரணடைந்தேன் அப்படின்னு யார் என்ன சரணடைகிறாங்களோ அவங்களுடைய க்ஷேம லாபங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். அவங்களுக்கு கிடைக்கிற அந்த க்ஷேம லாபங்கள்லாம் கடைசி வரையும் தக்க வைக்கிறதுக்கும் நான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுவேன். என்னை நம்பினோர் கைவிடப்படார். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இந்த ராமச்சந்திர பிரபுவுக்கு என்ன சொன்னேன்னா, கிருஷ்ணன் ஒரு ஆள். இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்காங்க. கிருஷ்ணன் ஒரு ஆளால் இந்த கோடான கோடி மக்களோட கஷ்டங்களை தீர்க்க முடியுமா? அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா? அவரால் எப்படி, அந்த ஒரு ஆளால் எப்படி இந்த கோடான கோடி மக்களுடைய தேவைகளை சூப்பர்வைஸ் பண்ண முடியும், கண்காணிக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம். அவர் மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை படிக்கிறார். ஆனால் அவருடைய அந்த சந்தேகம் தீரலை. உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு சிவப்பு மசி எடுத்துட்டு இந்த யோகக்ஷேமம் வகாமியகம் இந்த வார்த்தைக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஒரு சிவப்பு கிராஸ் போட்டுடுறார், ஒரு கோடு இன்டூ போட்டு வச்சுட்டு எதுக்காகனா, அது பின்னால் யார்ட்டையாவது சந்தேகம் கேட்டுக்கலாம். அந்த சந்தேகம் தீராமல் இருக்கக்கூடாது. இந்த சந்தேகத்தை நம்ம யாருக்கையாவது படித்தவங்க கிட்டே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க் பண்ணி வச்சுட்டு பகவத்கீதை புத்தகத்தை மூடி வச்சுட்டு வழக்கம் போல் ஊஞ்சவத்திக்கு கிளம்பிடுறார். ஆனால் பாருங்கள், அன்னைக்குன்னு பார்த்து ஊஞ்சவத்தியில் அவருக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த முதல்ல ஒரு வீட்டுக்கு போகிறார், அந்த வீட்டில் ஏதோ அசம்பாவிதம், அதனால இன்றைக்கி போட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வழக்கமாக போடுற பல வீடுகள் பூட்டியிருக்கு, அவங்களாம் வேட்டூருக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு சில வீடுகளில் வேறு பல காரணங்கள் அதனால் கிடைக்கல. அது ஃபுல்லாகவே அவருக்கு வந்து ஊஞ்சவத்தியில் ஒரு தானியம் கூட கிடைக்கல. ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு. ஆனால் இதுக்கு நடுவில் என்ன ஆகுது, இந்த அந்தணர் ராமச்சந்திர பிரபு அவருடைய வீட்டுக்கு ஒரு சின்ன பையன் தலையில் பெரிய மூட்டையோட வரான். வந்து கதவை தட்டுறான். சீதாதேவி கதவை வந்து யாருப்பா நீ அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய குரு அனுப்பிச்சு வந்தேன். இந்த குரு வந்து இந்த தலையில் அந்த ஒரு பெரிய மூட்டையை சுமக்கிறானே, இதை வந்து கொடுக்க சொன்னார். சீதாதேவிக்கு புரியல. குருவா? யாருப்பா? யார் உன் குரு? என்ன சொல்கிறீங்க? ராமச்சந்திர பிரபு அவர் தான் என்னுடைய குரு. அவர் தான் இந்த மூட்டையை வந்து இந்த வீட்டில் கொடுக்க சொன்னார் அப்படின்னோடனே சீதாதேவி யோசிக்கிறா. இதை பாரு, ஒன்றை நான் இதுவரை இங்கே பார்த்ததில்லை. என் கணவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அவர் சொல்லாமல் இதை நான் வாங்கிட்டேன்னா அவர் என்னை கோவிச்சுப்பார். அதனால் தயவு செஞ்சு வேண்டான்னொன்னா, இல்லை நான் தினம் இங்கே வரேன், நீங்கள் தான் கவனிக்கிறது இல்லை, உங்கள் பார்வையில் நான் படலை, நான் தினம் இங்கே வந்துட்டு தான் போகிறேன், அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, குருஜி வந்து ரொம்ப கோச்சுப்பார்.
நான் இதை கொடுக்கலைன்னா ரொம்ப கோவிச்சுப்பேன். ஏன்னா ஏற்கனவே நான் மெதுவாக நடந்து வந்தேங்கிறதுக்காகவே என்னை பெரும்பாலும் வந்து அடித்தார் முதுகில். பாருங்களேன், இந்த முதுகில் வந்து பயங்கரமாக வந்து காயம்லாம் ஏற்பட்டிருக்கு, தழும்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு முதுகை காட்டுறான். முதுகை காட்டினா அந்த 2 தோள்பட்டையிலையும் இந்த மகாபாரதம் புக்கில் வந்து ஒரு கிராஸ் போட்டிருந்தார், ஒரு இன்டு மார்க் போட்டிருந்தாரு சிவப்பு மதியால். அதே மாதிரி ரத்தம் கட்டியிருக்கு. அந்த ரத்தத்தோட ஷேப் எப்படி இருக்குன்னா அதே இன்டு மார்க் மாதிரியே இருக்குது, 2 தோள்பட்டையிலையும் இருக்குது. அதை பார்த்த உடனே சீதாதேவிக்கு தாங்கலை. சே, ஒரு சின்ன குழந்தை அதை போய் இப்படி அடிச்சிருக்காரு. ஐயோ நீ வாப்பா உள்ளே வாப்பான்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிட்டு போயிட்டு முதல்ல வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து தடவுறாங்க. அந்த காலத்துலலாம் எதுக்கும் சர்வரோக நிவாரணி வந்து தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா தடவுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் முந்திருந்த ஏதோ தானியத்தெல்லாம் வச்சு ஏதோ கொஞ்சம் சாப்பாடு தயார் பண்ணி, இந்தப்பா நீ பசியாக இருப்ப சாப்பிடுன்னு அந்த சின்ன பையனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் சொல்கிறான், எனக்கு ஒரு கொஞ்சம் களைப்பாக இருக்குது, நான் அந்த பூஜை ரூமில் அப்படியே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டுப்பா. தாராளமாக ஓய்வு எடுத்துக்கப்பா, போப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. இது இப்படியே இருக்கிறது. கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம ராமச்சந்திர பிரபு வீட்டுக்கு திருப்பி வர்றார். ரொம்ப சோர்வாக வர்றார். ஏன்னா அவருக்கு தான் எதுவுமே கிடைக்கலையே இன்னைக்கு. ரொம்ப சோர்வாக வர்றார். ஆனால் அவர் வந்த உடனே சீதாதேவி அவரை பிடிச்சுட்டுறாங்க. அது எப்படி உங்கள் சிஷ்யனை நீங்கள் அப்படி அடிப்பீங்க? அதுவும் ரத்தம் கட்டுற மாதிரி அடிச்சிருக்கீங்க. ரத்தம் கட்டியிருக்கு, இப்படி இன்டு மார்க் வர மாதிரி ரத்தம் கட்டியிருக்கு, அந்த அளவுக்கு அடிச்சிருக்கீங்க. அதுவும் எவ்வளோ பெரிய மூட்டை அது, அதை அவன் தலையில் சுமத்தி வேற அனுப்பிச்சிருக்கீங்க. என்ன அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ஒன்று ராமச்சந்திர பிரபுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற நீ? சிஷ்யனா? எனக்கா? எனக்கே இது சிஷ்யன்? அதுவும் நான் யார்கிட்டையும் எந்த மூட்டையும் அனுப்பலையேன்னு என்ன சொல்றீங்க? இதை பாருங்கன்னு கீழே மூட்டையை பார்க்குறார். அதில் வந்து இவங்களுக்கு 4-5 மாதத்துக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பருப்பு வகையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. அவருக்கு ஆச்சரியம். இதெல்லாம் நான் அனுப்பவே இல்லையே அப்படின்னு ஒன்று என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்க. அந்த சிஷ்யன் கொண்டு வந்தானே பாவம், அவனுக்கு தேங்காய் எண்ணெய் தடவி விட்டேன் முதுகில், கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தேன், ஓய்வாக அது பாருங்க பூஜை ரூமில் தூங்கிட்டு இருக்கான், போய் பாருங்கன்னு ஒன்று அவர் அந்த பூஜை ரூமுக்குள்ளே போகிறார் ராமச்சந்திர பிரபு. அங்கே பார்த்தா அங்கே இந்த சிறுவனை காணலை. அந்த சின்ன பையன் அங்கே இல்லை. அவருக்கு ஒன்றும் புரியல. விக்கிரகத்தை பார்க்குறார், கண்ணன் விக்கிரகத்தை. அவன் வழக்கம் போல ஒரு குறும்புத்தனமாக சிரிச்சுட்டு இருக்கான். அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவர் மனைவி சொன்ன விஷயம், அது தழும்பு ஏற்பட்டதுக்கு, ரத்தத்தினால ஏற்பட்ட தழும்பு, அதுவும் இப்படி இன்டு மார்க் இருக்கிற மாதிரி தழும்புன்னு. அவருக்கு காலையில் இந்த பகவத்கீதை புத்தகத்தில் அவர் இன்டு மார்க் போட்டார், அது ஞாபகம் வருது. உடனே போய் பகவத்கீதையை எடுத்து அந்த புத்தகத்தை எடுத்து திரும்பி பார்க்குறார். ஆனால் அவர் எந்த பக்கத்தில் இன்டு மார்க் போட்டிருந்தாரோ அங்கே இன்டு மார்க் இல்லை. அப்போ தான் அவருக்கு புரியுது, இது கடவுளுடைய வேலை, கண்ணனுடைய வேலைன்னு. ஆனானப்பட்ட கண்ணனையே நான் சந்தேகப்பட்டுட்டேனே, நான் எப்பேற்பட்ட பாவி, அவனை போய் சந்தேகப்படலாமா? அவனுடைய திறமையை போய் நான் சந்தேகப்படலாமா? பெரிய பாவி ஆகிட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனால தான் கண்ணன் எனக்கு தரிசனம் கொடுக்காம என் மனைவிக்கு தரிசனம் கொடுத்துருக்கான். நான் கண்ணனுடைய தரிசனத்தை பார்க்க முடியாத பாவி ஆகிட்டேனே, கண்ணா என்னை மன்னிச்சிரு, கண்ணா என்னை மன்னிச்சிருன்னு அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, கண்ணன் யாருக்கும் எந்த குறையும் வைக்க மாட்டான், அதே சமயத்தில் மற்றவங்க குறைய தீர்த்து வைப்பான். இவர் யோசிச்சாரு, எப்படி வந்து அவர் எல்லாரையும் கோடானு கோடி மக்களுடைய தேவைகளை எப்படி அவர் சூப்பர்வைஸ் பண்ண முடியும்னு. இப்படி தான்னு காட்டிட்டார் கண்ணன். இது கண்ணனுடைய லீலை தான். நாம் யார் கண்ணனை கேள்வி கேட்க? அவன் சர்வவியாபி, சுப்ரீம், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். நாம் பண்ண வேண்டியதெல்லாம் கண்ணனை நினைப்போம். நம்ம நேர்வழியில் போவோம், பக்தி மார்க்கத்தில் போவோம். யார் என்ன ஒன்றாலும் சொல்லட்டும், நாம் பக்தி மார்க்கத்தை விட வேண்டாம். பக்தி மார்க்கத்தில் போனாலே சுபிக்ஷம் தான் கிடைக்கும். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் SL நானு. வணக்கம்.